பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் கவலைகளை கர்த்தரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். ஜனங்கள் தோல்வி காண்பதற்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா? அனுமதிக்க மாட்டார். இந்த கால வேளையில் உங்களுடைய பாரம் என்ன? உங்களுடைய கவலை என்ன? எது உங்களை அழுத்துகிறது? வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய கவலைகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் அந்த கவலையை சுமப்பதினால அது நமக்கு பாரமாய் தெரிகிறது, அது நம்மை அழுத்துகிறது, அது நம்மை விடுதலை அடைய விடாதபடி நம்மை நெருக்குகிறது அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த பாரத்தை என்னிடத்தில் தந்து விடும் பொழுது அது மறுபடியும் உங்களை தாக்காதபடி நான் திரும்பவும் அதை ஒப்பு கொடுக்க மாட்டேன். தேங்க்யூ லார்ட். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அநேக நேரத்தில் நாம் நெருக்கப்படும் பொழுது நம்ம யாரும் விசாரிக்க மாட்டாங்க பாருங்க. நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அவங்க எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்ய மாட்டாங்களா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நன்மையை செய்ய மாட்டாங்களா? பிரைஸ் எல்லாம் நான் சொல்லுவேன், உன்னை விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டானால் அவர் உங்கள் தேவன் மட்டுமே. அதனால் பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எப்படி உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய கவலைகளை இன்னொரு மனிதனிடத்தில் போய் சொல்கிறீங்களோ, அதை போல தேவனிடத்தில் உங்கள் கவலையை சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் சொல்லுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அது அழுத்தத்தை கொடுக்கிறதோ அந்த அழுத்தத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீங்கள் எப்போ தேவனிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்துகிறீர்களோ அப்பொழுது தேவனால் நீங்கள் ஆதரிக்கப்படுகிறீர்கள். உங்களை அந்த பிரச்சனையில் கர்த்தர் விட்டுவிட மாட்டார். பிரைஸ் அல்லாஹ். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் அவரிடத்தில் சென்று உங்கள் காரியங்களை ஒப்பு கொடுங்க. மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கடந்து வர வேண்டிய இடம், நீங்கள் போக வேண்டிய இடம் எது தெரியுமா? தேவனுடைய சமூகம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவரிடத்தில் உங்களுடைய பாரத்தை இறக்கி வைங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். செபிப்போமா. பரலோக பிதாவே,
இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. பாரத்தோடு, துக்கத்தோடு, கவலைகளோடு கூட உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். இந்த கால வேளையில் நீர் அவர்களை ஆதரிப்பதற்காய் நன்றி. அவருடைய காரியங்களில் ஜெயத்தை தருகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஒரு இளைப்பாறுதல் தேவன் கட்டளையிட்டதற்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.